நம்ம Node.js கோட் ரன் ஆகுறது தான் மெயின் ப்ராசஸ். இப்போ ஒரு சினாரியோ, அந்த சினாரியோல நமக்கு இன்னொரு செட் ஆஃப் கோடையும் பேரலா ரன் பண்ணணும். ஆனா அது வந்து மெயின் ப்ராசஸ்ல நடக்கக்கூடாது. ஸோ இந்த சினாரியோவை அட்ரஸ் பண்ற மாடியூல் பேர் தான் சைல்ட் ப்ராசஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி Node.js வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டட் ப்ராசஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் ஹெவி டாஸ்க் வந்து இந்த மெயின் ஈவென்ட் லூப்புக்கு வெளியில ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த சைல்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைல்ட் ப்ராசஸ் வந்து ஒரு டிஃபால்ட் Node.js மாடியூல் தான். இது மூலியமா நம்ம இன்னொரு டாஸ்க்கை வந்து பேரலா ரன் பண்ணிக்கலாம் இந்த மெயின் ப்ராசஸை பிளாக் பண்ணாம. இந்த சைல்ட் ப்ராசஸை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ பேரலிசம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு மல்டிபிள் கோர்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கோர்ஸையும் நம்ம ஸ்கேலபிலிட்டிக்காக ஒர்க்லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைல்ட் ப்ராசஸை 4 மெயின் மெத்தட்ஸ் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெத்தட்ஸுக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா EXEC மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து EXEC மெத்தட். இந்த EXEC மெத்தடை வச்சு நம்ம ஷெல் கமெண்ட்ஸை செப்பரேட்டா ரன் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பேராமீட்டர் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல நம்ம என்ன கமெண்ட் ரன் பண்ண போறோமோ அந்த கமெண்டை ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணுவோம். செகண்ட் பேராமீட்டர்ல நம்ம வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவோம். அந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ல 3 பேராமீட்டர் இருக்கும். எரர், stdout, stderr. சோ ஒரு நார்மல் git கமெண்டையோ இல்ல ஒரு ஸ்மால் அவுட்புட் தரக்கூடிய ஒரு கமெண்டையோ நம்ம EXEC மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து EXEC ஃபைல் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் 3 பேராமீட்டர் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல அந்த எக்ஸாக்ட் கமெண்டை போடுவோம். செகண்ட் பேராமீட்டர்ல வந்து ஒரு அரே, அந்த அரேல நம்ம என்ன ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ அதை போடுவோம். தேர்ட் வந்து as usual ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். அதுல எரர், stdout இருக்கும். stdout வச்சு நம்ம அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம். எரர் வச்சு எரர் ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். ஒரு பைத்தான் ஃபைலையோ உள்ள ஒரு நார்மல் ஸ்கிரிப்டையோ ரன் பண்றப்ப நம்ம இந்த exe ஃபைல் மெத்தடை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட் வந்து ஸ்பான் மெத்தட். இந்த ஸ்பான் மெத்தடை வச்சு நாம வந்து ரியல் டைம் டேட்டா வந்து ஈஸியா ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். செப்பரேட்டா ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு ஈவென்ட் டைப் ஆஃப் மெத்தட். அது வந்து ஈவென்ட் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அதை லிசன் பண்ணி நமக்கு அதுல இருந்து அவுட்புட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் அவுட்புட் தரக்கூடிய லாக்ஸா இருக்கட்டும் இல்ல மானிட்டரிங் சிஸ்டம் மெட்ரிக்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்பான் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மெத்தட் வந்து ஃபோர்க் மெத்தட். இந்த ஃபோர்க் மெத்தட் வந்து ஸ்பான் மெத்தடோட ஒரு ஸ்பெஷல் வெர்ஷன். ஏன் அப்படின்னா Node.js ஃபைலை மட்டும் நம்ம செப்பரேட்டா ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்க் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்க் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பேரண்ட் ப்ராசஸ்க்கு தனியா ஈவென்ட் லூப் இருக்கும், மெமரி இருக்கும். சோ இந்த ஃபோர்க் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அதோட க்ளோன் அப்படியே எடுத்து தனியா ஒரு ஈவென்ட் லூப், தனியா ஒரு மெமரி யூஸ் பண்ணி இந்த Node.js ஃபைலை தனியா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம பேரண்ட் ப்ராசஸையும் சைல்டு ப்ராசஸையும் ஈவென்ட் ட்ரிகர் மூலமா நம்ம அந்த ஃபோர்க் மெத்தட் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வச்சுக்கலாம். சோ ஒரு CPU ஹெவி டாஸ்க்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலோ இல்ல பேரண்ட் அண்ட் சைல்டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் தேவைப்படுறப்ப இந்த ஃபோர்க் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நடக்கும் வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.